வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாட்டில் முன்னாடி சேர சோழ பாண்டிய நாடு, அந்த சேர நாடு தான் இன்றைக்கி மலையாளம். இந்த சேர நாட்டில் ஒரு வம்சம் இருந்தது, இன்றைக்கி இருக்குது. அதுக்கு பேர் சாத்தன் வம்சம். நீங்கள் ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் எழுதினார். மாதவியின் மகளான மணிமேகலையின் காப்பியத்தை சீத்தலை சாத்தனார் அப்படின்னு ஒருத்தர் எழுதினார். அந்த ஒரு ஊர் சீத்தலைன்ற ஊராக இருக்கலாம். அவர் சாத்தன் வம்சத்தை சார்ந்தவர்கள். நல்ல கூர்மையாக கவனிக்கணும். இந்த சாத்தன் வம்சம் என்பவர்கள் பாரம்பரிய மகா ஞானிகள், மகா சித்தர்கள், மிகுந்த ஆற்றல் பெற்றவர்கள், பிறப்பிலேயே தெய்வங்களோடு தொடர்புடையவர்கள். நல்லா தெரிஞ்சுங்க. அதான் சாத்தன் வம்சம். சேர மன்னன் கூட கண்ணகிக்கு கோயில் எடுக்கணும், அப்புறம் இந்த கண்ணகியின் சரித்திரத்தை எழுதணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழுவில் இளங்கோடிகள் சீத்தலை சாத்தனாரைத்தான் அந்த சிலப்பதிகாரத்தை எழுத சொன்னார். ஆனால் சீத்தலை சாத்தனார் என்ன சொல்லிட்டார், இது 3 பேரரசர்கள், வேந்தர்கள் தொடர்பான நிகழ்வு, அதனால் அரச குலத்தில் பிறந்த நீங்கள் எழுதினா தான் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை இளங்கோடிகள் தான் எழுதணும்னு சொல்லிட்டார். சாதாரண மக்களில் ஒருவராகிய மணிமேகலையின் வரலாற்றை நான் எழுதுகிறேன்னு சொன்னார். இதுதான் அந்த சாத்தன் பற்றிய நிகழ்வு. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த பொருளாதார தடையினால் கடன்களில் சிக்கி வாழ்வதா சாவதா என்ற நிலையில் ரொம்ப சிரமத்தில் நிறைய பேர் எனக்கு தொலைபேசி பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, இவ்வளோ லட்சம் கடன், இத்தனை கோடி கடன், நாங்கள் எப்படி அடைக்கிறது, எங்களுக்கு வழியே தெரியலை, இது மாதிரி சிக்கிக்கிட்டோம். இப்படிலாம் நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் நிறைய லோனை கொடுத்து எல்லாரையும் கடனாளி ஆக்கிற வேலையை செய்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் கடனாளி ஆகக்கூடாது. இன்றைக்கி இருக்க மத்திய அரசு நூற்றுக்கணக்கான திட்டங்களை உங்கள் முன்னால் விரித்து நீங்கள் நல்ல பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய அத்தனை வழிகளையும் காமிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்க திருட்டு திராவிட அரசு உங்களுக்கு எதையுமே காட்டாமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் உங்களுக்கு இந்த சிக்கல்லாம் மாட்டுறீங்க. அதை உங்களுக்கு சொன்னால் புரியுமா புரியாதான்னு தெரியல. ஆனால் ஐயா என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாத்தன் வழிபாடு என்ற ஒரு வழிபாட்டை ஐயா உங்களுக்கு சொல்லித்தாரேன். அதை கரெக்டாக செஞ்சிங்கன்னா 21 நாளில் உங்கள் பிரச்சனை சாதாரணமாக தீர்ந்துடும். சரி, அது என்ன சார் சாத்தன் வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமாவாசை அன்னைக்கு கேரளாவிலேருந்து ஒரு நம்பூதிரி வந்தார். எதுக்கு என்னை பார்க்க வந்தார்னு தெரியல. வந்துட்டு என்ன சொன்னார், ஐயா, இந்த விஷ்ணுமாயா தேவன் என்ற இந்த சாத்தன் உங்களை சந்தித்து அவரை வணங்குமாறு சொல்ல சொன்னார் அப்படின்னு சொன்னார். அவருடைய வழிபாட்டை செய்பவர். இந்த விஷ்ணுமாயா தேவனை வணங்கக்கூடியவன் தான் கேரளாவிலேயே நம்பர் 1 கோடீஸ்வரன். வீட்டையே தங்கத்தில் கட்டியிருப்பான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அவன் வணங்குறது இந்த சாத்தன் தான், விஷ்ணுமாயா தேவனா. ஆனால் இது சாத்தன் வழிபாடே தவிர சாத்தான் வழிபாடு கிடையாது. உங்களை இந்த மாந்திரியர்களும் பூசாரிகளும் இவனுங்கள்லாம் உங்களை சாத்தான் வழிபாடுன்னு குழப்புவானுங்க. அது சாத்தான் வழிபாடு அல்ல, சாத்தன் வழிபாடு. பாரம்பரிய தெய்வீக ஒரு இனத்தின் வழிபாடு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது நான் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா விஷ்ணுமாயா தேவன்னா வெறும் மாந்திரியர்களும் அதை செய் இதை செய்ய அதை வெட்டு இதை குத்துண்டுக்கிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. விஷ்ணுமாயா தேவனோட எனக்கு தொடர்பு உண்டு. நாள்தோறும் நான் வணங்குபவன். எல்லா தெய்வங்கள் தேவதைகளுக்கு பூஜை பண்ணும்போது விஷ்ணுமாயா தேவனையும் ஐயா வணங்குறேன். ஏன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். நான் உங்களுக்கு செல்வங்களை தருவேன் என்னென்னு. சரி, இது சாத்தானான்னு கேட்டிங்கன்னா சாத்தன். இந்த பிராமணனுங்க
தமிழ் பெயர்களை அப்படியே உச்சரிக்க மாட்டானுங்க, அதை வடமொழிக்கு மாற்றிக்கிட்டு தான் உச்சரிப்பானுங்க. அதனால் சாத்தன்னு சொல்லாமல் அவனுங்க மாற்றின பேர் தான் சாஸ்தா அப்படின்னா. சாஸ்தாண்டுவான். சபரிமலை ஐயப்பன் ஒரு சாத்தன், ஆனால் சாஸ்தா வழிபாடு சாஸ்தான்னு தான் சொல்லியிருப்பான். சாத்தன் தான் சாஸ்தா, வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரி நிறைய சாஸ்தாக்கள் உண்டு. அதில் சபரிமலை சாஸ்தா ஐயப்பனும் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அவ்வளோதான். என்ன வேணாலும் கொடுப்பார், இறந்தவரை எழுப்புவார். அந்த அளவுக்கு சக்தி மிக்க ஒரு சாஸ்தா சபரிமலை ஐயப்பன். அதே மாதிரி ஒரு சாஸ்தா தான் விஷ்ணுமாயா தேவன். அதனால் அந்த படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பூசாரிங்க நம்பூதிரிங்க அந்த மாந்திரிகர்கள் சொன்ன வழியிலெல்லாம் வணங்காதீங்க. ஐயா வணங்குறது ரொம்ப சிம்பிள். ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஜெய் ஸ்ரீ விஷ்ணுமாயா தேவன் திருவடிகள் போற்றி, முடிஞ்சது. படத்தை வைங்க. நல்ல அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும், குறைஞ்சது ஒரு 10 முறை 11 முறை தீபங்காட்டி ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஜெய் ஸ்ரீ விஷ்ணுமாயா தேவன் திருவடிகள் போற்றி அல்லது விஷ்ணுமாயா தேவன் திருவடியே நமக அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும். சொல்லி வணங்கினீங்கன்னா 21 நாளைக்குள்ள உங்கள் பிரச்சனையை அவர் மிக எளிமையாக தீர்த்து வைப்பார். அது அவர் சக்தி. பார்க்க பயமாக இருக்கும். எருமகடாவில் உட்காந்துருப்பார். அந்த எருமகடாவோட கண்ணை பார்த்தாலே சும்மா கிளிட்டர் ஆகும். அதெல்லாம் பயப்படலாம் வேண்டியில்லை. அது கஷ்டமான வழிபாடெல்லாம் நினச்சி ஏமாந்துடாதீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட வந்ததுனால நான் அவரை வணங்குறேன், அவ்வளோதான். இல்லாட்டி நான் அதெல்லாம் போய் தேடிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். அதனால் இந்த சாத்தன் வழிபாடு என்ற வழிபாட்டை நீங்கள் இந்த படத்தை வேணால் நான் உங்களுக்கு என்னுடைய வெப்சைட்டில் போட்டு விடுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. அல்லது கூகுளில் சர்ச்சுக்கு போனாலும் இந்த படத்தை அழகாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எடுத்து உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. அதை நாள்தோறும் ஒரு 3 தடவை சுற்றி இந்த மந்திரம் சொல்லி வணங்குங்க. அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் கூட சொல்லி வணங்கு, அவ்வளோதான். அதனால் அதுக்கு எந்த படையல், சாதாரணமாக ஒரு நெய்வேத்தியம், ஒரு நல்லா ஊதுவத்தி கொளுத்தி நல்லா பூக்கள் மாலை போட்டு வணங்கினா போதும். இப்போ பயங்கரமாக அதுக்கெல்லாம் டெக்கரேஷன்லாம் வேண்டியதில்லை. இதுக்கு அந்த மந்திரம் சொல்லணும், அந்த பலியிடணும், அந்த மாதிரிலாம் உங்களை குழப்புவானுங்க. அவனுங்களை கேட்கவே கேட்காதீங்க. ரொம்ப சிம்பிள். ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஜெய் ஸ்ரீ விஷ்ணுமாயா தேவன் திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்லி அவர் வணங்கி, என் கடன் பிரச்சனை தீர்த்து வை சாமி, கவர்னர் ஐயா சொன்னார், அவர்கிட்ட நீயே வெளியே அவருடைய பிரச்சனையெல்லாம் நான் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி தீர்த்து வச்சேன், எனக்கு அது மாதிரி செய்யன்னு சொல்லி வேண்டுங்க, நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வழிபாடு பண்ணுங்கள். ஆனால் அந்த முக்தி மோட்சம் மும்மலம் அகற்றுதல் ஞானம் பெறுதல் என்லைட்மெண்ட்டு தன்னுயிர் தானறப்பெறுதல் மரணத்தை வெல்தல் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இது உதவுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். எந்த தெய்வமும் எந்த தேவதையும் அதுக்கெல்லாம் உதவாது. அதுக்கு சடையன் ஒருத்தர் தான், எம்பெருமான் ஒருத்தரை தவிர யாரை நம்பினாலும் அது நடக்காது. அதனால் டெஸ்டினேஷனுக்கு விடுதலைக்கு நம்ம அவர்கிட்ட வந்துடுவோம். ஆனால் அந்த வெற்றிகளுக்காக நம்ம சாத்தன் வழிபாட்டை நீங்கள் செய்து உங்கள் பிரச்சனை தீர்ந்தனையும் செஞ்சுக்கலாம். அதே பிறகு டெய்லி வணங்கும் போது ஒரு சல்யூட்டேஷன், ஜெய் ஸ்ரீ விஷ்ணுமாயா தேவன் திருவடிகள் போற்றி மனசுக்குள்ளே கொண்டு மானச பூஜை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் எந்த கெடுதலும் கிடையாது, எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. அதனால் அதை பற்றி பயங்கரமாக கற்பனை பண்ணி உங்களுக்கு பயமுறுத்துவானுங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா தெய்வங்களும் தேவதைகளும் மிக அன்பானவை, நமக்கு உதவுவதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்டவர்கள். அதனால் நம்பி பின்பற்றலாம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.